உங்களை நான் தொட வரல பப்புலு, உங்களை தொட வரல. தூக்கி போட்டா டம்முன்னு தெரிச்சு போயிருவேன். என்னை தூக்குறங்க, உனக்கு 500 ரூபா தரேன். தூக்குனா 500 ரூபாய். சாந்தி, இது பெண் இனத்துக்கே அசிக்கம். அவன் தூங்க முடியாட்டெல்லாம் குஞ்ச பிடிச்சாது. எப்படியா எம்கேஆர் நகி கொலை கேஸ்ல உள்ள போறது கன்ஃபார்ம். நீ அவங்கள தூக்கு. ஏய் சாந்தி, இப்படி வச்சுதான் சாந்தி சம்பளத்தை கழிக்கிறேன். ப்ளீஸ்ல, அவனுக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய்ல, இன்னைக்கு 200 தான் தருவேன். அவங்கள தூக்குனீங்கன்னா 5000 ரூபா தருவீங்களா? அதுக்குள்ள என்ன காலித்தானா? எனக்கே ஒருத்தையும் அமைய மாட்டான். உனக்கு என்ன? உன்கிட்ட வந்தனால ரெட்டப்புள்ள வரந்துடுறேன். எறும்பு கடிச்சு பிடிச்சு. சாந்தி, அது எந்த பையன் எறும்புன்னு மாதிரி முகரைய பாரு. தூக்க போறேன். யாரு? பப்புள்ளு பப்புள்ளு பாலமேடு பப்புள்ளு 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 பாலமேடு பப்புள்ளு. அதுக்காக மைக் செட்ரா. எம்ஜிஆர் காசு 5000 ரூபா சுவாக ராமன். யார கெட்டு பண்ணி நீ தூக்குன? ஆளுக்கு 2500 2500 5000 ரூபாக்கா. இன்னொரு தடவை தூக்கிறேன், உங்களுக்கு 5000 ரூபா, எனக்கு 5000 ரூபா. இதுக்கு மேல தூக்குனா பப்புலு கொட்டை இருக்காது. ஏய் யாரு பின்றான்டா தம்பி, அவன் மூத்தத்தை குடிங்க. டீச்சர்ட்டி எடுக்கிறவன் போல மாதிரி விரிச்சு போட்டுக்கிட்டே. நான் தானே அவனுக்கே உரம் ஓட்டு விட்டுருக்கேன். இப்ப சாந்தி கேட்காத ஒரு ரகசியம். சாந்தியை உதட்டோட முத்தம் கொடு. ஏய், அவன் கணேஷ் பேல போட மாட்டான்டி. அடச்சி பப்புலு, எம்கேஆர் பேச்ச கேட்காத பப்புலு. 10000 ரூபா தரானா முடியும்? ஏய் ஓத்தா குண்டா மோனா போட்டனா வச்சுக்க. கூறுவட்ட முண்டை ஊருகட்ட பயலே 15000 வாங்கிக்கடி. என்ன மயத்துக்குடா? ஏய் ஏய் இங்க வாங்க ஐயா, இங்க வாங்க சாமி. ஐயா இங்க வாங்க. ஐயா இங்க வாங்க. எம்கே இங்க வாங்க. நீ வர மாட்ட. எம்கேஆர் நாள் 2 போட்டு போட்டுக்கறவா? போட்டுக்க போட்டுக்க. நீ எவ்வளவு தர? ஏய் போட்டா தெரிஞ்சு பெருமுடி. மாடி மேல மாடி வச்சு மாரழகு சன்னல் வச்சு, மாடி மேல மாடி வச்சு மாரழகு சன்னல் வச்சு, மணப்பாற போவ மாடி சாந்தி புள்ள, அடி மத்தியான கிளம்பி வாடி சாந்தி புள்ள, அடி மணப்பாற போவ வாடி சாந்தி புள்ள. அதுக்கிட்ட மைக் செட்ரா. தண்ணி பாம்பா தவளை முழுங்குற மாதிரி இதுல. தம்பி அணவுண்டா மடுவிடுலாம் கரிமை. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவேன். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு நத்த வரைக்கும் உனக்கு போயிருச்சோ. எப்ப நீங்க இல்லாத நாளையில நான் ஒண்ணுக்கு தருவாக யார கூட்டி போவேன். ஆனா பப்புல அடிச்சதுல முண்டைக்கு கிருகிருன்னு வந்துருச்சு. இன்னைக்கு என்ன கொடுக்குற சம்பளத்தை அவரு கொடுத்துருங்க. ஏன்னா பேக் ஷாட் ரொம்ப வாங்கிட்டாரு. கல் பின்றான்டா நம்மாளு. சூப்பர், ஒரு கைதட்டு கொடுங்க பப்புலுக்கு. எத்தனை பேர் வந்தாலும் வாழ வச்சதே பழக்க எம்கேஆர். நான் யாருக்கும் துரோகம் செஞ்சதில்லை, எனக்கு துரோகம் செஞ்சவங்க தான் நாட்டில். பாலமேடு பப்ளு சொந்த வீடு கூட கிடையாது. பாலமேட்டில் ரோட்டை விட்டு ஒரு புறம்போக்கில் ஒரு சிமெண்ட் சீட்டை போட்டு உங்கள் குடும்பம் வறுமையில் இருக்கு. இவனுக்கு நாடக கலை மீது என் மீது பெரிய ஒரு லவ். ஆனால் அந்த நத்தபுரைக்கு பூமியிலே இந்த அன்பு சொந்தங்கள் வெளியூர்லேருந்து வந்தவங்க, இவங்க மத்தியில் பப்புல நடிக்க வச்சு இந்த கைதட்டு தாயா அவனுக்கு பெரிய ஒரு பரிசு. ரொம்ப நன்றி தம்பியெல்லாம். அவன் பார்த்தீங்களா
கரஸில் படிச்சுக்கிட்டே அவனை அன்பாளையத்துலேயும் வச்சுருக்கேன், வளர்க்க போகிறேன் என்னோட பிள்ளைய. அவனை ஆனந்த படித்தேன், அது அன்பாளையத்துலேயே இருக்குது. யார் வேணால் வரலாம், ஏன்னா 3 வேளை சோறும் இருக்கிற இடமும் இந்த கோமாளினால் கொடுக்க முடியும். யார் வேணால் வரலாம். ஒரு சில தம்பிகள்லாம் அப்பா அம்மா பேச்சை கேட்காம சுற்றி இருக்கிற தம்பிகளுக்கெல்லாம் இந்த பப்புல ஒரு உதாரணம். தன்னால் முடிந்த நடிப்பை நடித்து பிறரை சிரிக்க வைத்து இந்த வயசிலேயே தன்னுடைய குடும்பத்தை சுமக்கக்கூடிய இந்த தமிழன் எம்கேஆரோட பெரிய ஆளுவே. நன்றி. பப்புல் நல்லா நடிக்கிறானா? அவங்க எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. நீ வாங்க. அவன் உனக்கு மயமாரி, ஏய் அவன் உனக்கு கள்ள புரிஞ்ச மாதிரி. முகரை பாருங்க. இவனை கூட நம்பு. சீ, ஏன்னா பாப்புல ஒண்ணுக்கு இருக்கும் போதே நான் எவனையுமே நம்ப மாட்டேன். ஏன்னா தெரிஞ்சிருச்சு நான் தான் தூக்கி ஆட்டிட்டேன்ல. எவனை நம்ம தெரிஞ்சிச்சு தூக்கி ஆட்டிட்டியா? தம்பி அந்த கிரைண்டர் அவர் போயிட்டு அவர் என்ன சொல்றாரு? அவர் கொலவிக்கல்ல உன் கிரைண்டர்ல கலை ஆனந்த் பின்றாப்ல. இன்னைக்கு என்னமோ புத்தி வந்திருக்கு முண்டைக்கு. ஏன்னா ஒருவர் நடிக்கும்போது மற்றவர்களுக்கு ரோசத்திலே நடிப்பு வருமா. ஆனந்த் என்னன்னா ஆடியன்ஸை பார்த்து கொஞ்சம் வெக்கப்படும். அதுக்கு எது என்னைக்கு அற வாங்கிட்டு போக போகுதுன்னு தெரியல. சாந்தி கேடா குளிக்கிருச்சு. இன்னைக்கு கலிஜரிக்காரனுக்கு யோகந்தேன். சாந்தி கொஞ்சம் குனிவேன், தாயம் விளையாடுவோம்ட்டே. டே தம்பி, இதை வேடிக்கைதான் பார்க்க, நான் இங்கே போகக்கூடாது, அரைஞ்சு விடுவேன். ஏய் தம்பி இங்கே வா, இதெல்லாம் ஆயி அப்பா சொல்றது கேளுங்க, கீழே உட்காருங்க. நான் குத்துவேன். குத்துவண்டா டேய். குத்துவண்டா. நீ மட்டும் தான் குத்துவியா? நான் குத்துவண்டா. இவ்வளவு சீரியஸ் மயிர் பேச்சலாம் இங்க தேவையில்லை. காமெடி உனச்சுனா உண்மையில கோவப்படுறான்டா. ஆனா சாந்தி அவெல்லாம் வந்தா ஏன்னா குன்னிடுவேன். வாடா. அவங்க இதே மாட்டை சென்னைக்கு போகிற வேலை தானே பார்ப்பாங்க. அதில் கிடையில இருந்தவங்க அதே உருறின்றான் பாரு. அப்படி புளிக்குடம் இருங்கடா, அப்போ தானே சாம்பார் வைக்க பார்க்குறேன், புளிக்குழம்பு போயிட்டாங்க. இருங்கடா அத்தாச்சிடா உங்களுக்கு மாமா. சாந்தி அப்படி சொல்லுவேன். ப்ளீஸ் என் தங்கலை சொல்றியா, நீ குறுக்காரனை கொண்டு வந்து அடிக்க விடுவா. சொல்றா தங்கா. பப்புலிங்க வா. இந்தா பப்புலு நீ சொல்றா. மாமா மாமா. நான் மாமாவில் அடியாதப்பா, பழைய சாமா. நீ சொல்றா. சொல்லு சாந்தி. இவ்வளவு அரடா. ஆனந்த் நீங்க சொல்லுங்க. ஆமா சூப்பர் சிங்கருக்கு தேர்வு பண்ணியிருக்காங்க, சாரியத்தை சரி பண்றாரு. தொண்டையை சரி பண்ணிக்கிறேன். சரிங்க ப்ரோ. முதல்ல நம்ம எப்பயுமே அப்படித்தான், தொண்டையை சரி பண்ணாத்தான் இந்த பிள்ளை. அந்த நேரம் வந்து ஆனந்த் அடிச்சிட்டேன் போறீங்க. மாமா மாமா. இவன் உண்மையில காலிப்பையில இருக்காண்டா. சரிசு விளக்கி விடு, கடாயை விளைய விடு, விளக்கி விடு. 3 பேர் என்னடா ஓரின சேர்க்கல ஈடுபடுறியா? மருது சிம்பிள் அதை வச்சு அடுறா அவனை. அந்த மடு ஒத்தி கொண்டு உள்ள ஏறி ஓத்தா உண்மையிலே மடுவை கடிச்சு விட்டான்டா. சாந்தி நீ அதெல்லாம் செய்ய விட. அவன் சாந்தி நினைச்சு தானே ஒன்னே அமுக்குன்னு. சாந்தி ஏப்பா இப்படித்தான் முடிப்பாங்களா? நீ முடிக்க வேணாம், நீ அதோட காலிப்பையில. அவனுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு உண்ணி. பப்புல பாருவே, எரும மாட்டில் உண்ணி அடிச்ச மாதிரி இருக்கு உனக்கு. அவனை செருப்பு. சாந்தி என்னை பிடிச்சிருக்காடா? சாந்தி ஆமா அவர் தானே 3 வருஷம் தாலி கட்டி வச்சிருந்தாரு. பிடிக்கலையா? அது என் தங்கச்சி வேணும் எனக்கு. இந்த தொழிலுக்காக என்னடா. ஆனால் கலைத்துறையில் மட்டும் தாய் தங்கச்சி இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த கலைக்காக அந்த வயிற்றுக்காக அதை காமிப்பதில்லை அத்தனை கலைஞர்கள்.
உண்மைதானத்தான்? இந்த டயத்தில் என்னை பிடிச்சிருக்காடா? இந்த இப்படி செய்றீங்களே அதுக்கு பேர் என்னது? காலை விரிச்சு வைக்க சொல்றேன். இது என்ன தெரியுமா? அதே உள்ள டிஸ்கா டிஸ்கா. நீங்க ஏதாவது செய்யுங்க. நான் ஒரு 2 ரூபா தரேன், எனக்கு போகும்போது கல்லமிட்டா வாங்கி தின்னுக்கங்க, எனக்கு அமைச்சு விடுங்க 2 ரூபாய்க்கு. இந்தங்க 2 ரூபா. 2 ரூபாங்க. சரி 4 ரூபா அப்புறமேல் தரேன், அமைச்சு விடுங்க. இல்லை இங்க வாடா, கடல் தவளை இங்க வாவே. கடல் தவளையா? கடல் தவளை மாதிரி இருந்துக்கிட்டு உனக்கு 2 ரூபாய்க்கு பொம்பளை வேணுமா? 2 ரூபாய்க்கு அவன் ஒண்ணும் செய்ய மாட்டியா, லேசா இவங்களாம் சேராத பொறுக்கி போயவெல்லாம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. எப்படி தெரியுமா காதல்? சொல்லுங்க காதல. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மணி, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்த ஒரு கோலமிடு.